ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் சூரிய ஒளிய கண்ணாடிக்குள்ள சிறை வச்ச சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனுக்கு வெங்கட்ராம் அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஆனால் எல்லாருமே அவனை ராமன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ராமன் பிறந்தது திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊரில். அவனோட அப்பா பேர் சந்திரசேகர். அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவனுடைய அம்மா சப்தரிஷி பார்வதி. ராமனையும் சேர்த்து அவங்க வீட்டில் மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் ராமன் 2வது பிள்ளை. ராமனுக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவோட எல்லாருமே அவங்க விசாகப்பட்டினத்துக்கு மாறிட்டாங்க. மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்லாமல் ராமன் எப்போதுமே அம்மாவோட ஒட்டிக்கிட்டே இருப்பான். ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு நச்சரிப்பான். ஒளி மற்றும் ஒளி இதை பற்றின சிந்தனையே அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். விசாகப்பட்டினத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், மண்ணெண்ணெய் அப்படின்னு விதவிதமான எண்ணெய்களை வாங்கிக்கிட்டு வந்து அதில் விளக்கேற்றும் போது ஏற்படுகின்ற சுடரில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சான். அவங்க அம்மா ஆடி போயிட்டாங்க. டேய் நெருப்புடா அப்படின்னு பதறினாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி அவன் கவலைப்பட்டாதானே. அடிக்கடி முகம் பார்க்குற கண்ணாடி காணாமல் போயிடும். எங்கேன்னு தேடி பார்த்தோம்னா தோட்டத்தில் அல்லது மொட்டை மாடியில் சூரிய ஒளியை கண்ணாடியில் எதிரொலிக்க வச்சு பல வகையான அறிவியல் விளையாட்டுகளை ராமன் விளையாடிக்கிட்டு இருப்பான். எப்போதும் அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சாதாரண கண்ணாடி அப்புறம் ரசம் பூசப்பட்ட முகம் பார்க்கும் கண்ணாடி 2யும் அடுத்தடுத்து வச்சு ஒளி எதிரொலிப்பு, ஒளி ஊடுருவல் 2யும் ஒப்பிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்போ முகம் பார்க்குற கண்ணாடியை உடைச்சிட்டான். அவங்க அம்மா கடுமையாக திட்டினாங்க. இனிமே வீட்டில் இருக்க எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா கண்டிஷன் போட்டாங்க. ஆனால் சும்மா விடுவானா ராமன்? அன்னைக்கு ஈவினிங்கே மொட்டை மாடியில் எப்போதும் போல் ஒரு கூட்டம் அவனை சுற்றி இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் மாலை நேர சூரிய ஒளியில் கைகால்களை அசைச்சு விதவிதமாக நிழல்களை தோற்றுவிச்சுட்டு இருந்தான் ராமன். அதற்கு பிறகு ஒளி பற்றிய ஆராய்ச்சி அங்கே நடந்து முடிஞ்சுது. திடீர்னு மதியம் நிழல் அப்படின்னு சொல்லுவான். அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது மாற்றி சொன்னால் அவங்க அவுட்டு. காலை நிழல் அப்படின்னு சொன்னால் மேற்குன்னு சொல்லணும். மாலை நிழல் அப்படின்னு சொன்னால் கிழக்குன்னு சொல்லணும். அதாவது நிழல் விழும் திசையை சொல்லணும். இப்படி விளையாட்டும் அறிவியலுமாக அவனுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே இருந்துச்சு. ராமனோட அறிவு பசிக்கு தீனி போடுறது அப்படிங்கிறது யானைக்கு தீனி போடுறதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனோட அப்பா சென்னை பிரசிடென்சி காலேஜில் பேராசிரியர் ஆகிறாரு. மிக வேகமாக பள்ளி படிப்பை 10 வயசில் முடிச்சிட்டா ராமன். இதற்கே அசந்துட்டிங்கன்னா எப்படி? 11 வயசில் கல்லூரிக்கு போன ராமன் தன்னுடைய 13வது வயசில் இயற்பியலில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவனாக தேறி தங்கப்பதக்கம் பெறான். அவனோட படித்த 21 வயசை தாண்டின அண்ணன்கள் எல்லாம் அவனை பார்த்து அசந்து போகிறாங்க. அந்த ராமன் வேற யாருமே இல்லை. இந்தியாவுக்கான முதல் அறிவியல் நோபல் பரிசை பெற்றுத்தந்த சர் சி.வி. ராமன் அவர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.